ஜூலை 18 புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 வசனங்கள் 1 முதல் 8 வரை. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறு அல்லவா? மேலும் ஓய்வு நாட்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவதற்கு ஓய்வு நாளை மீறுவதும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. எந்த ஒரு நிகழ்வையும் எந்த ஒரு மனிதனையும் ஒன்றுக்கு மேற்பட்ட பார்வைகளில் நாம் பார்க்கலாம். ஆம், எந்த ஒரு நிகழ்வையும் நமது பார்வையில் அல்லது நமக்கு பயன் தரும் வகையில் பார்க்கவே நாம் எப்போதும் விரும்புகின்றோம். அப்படியே பழகியும் விட்டோம். ஆனால் அதே நிகழ்வை பிறரது தேவை அல்லது பிறரது உணர்வுகளில் ஏக்கங்களின் பார்வையில் பார்க்க பழகிவிட்டால் அந்த நிகழ்வை பற்றிய நமது கணிப்பு, நமது தீர்ப்பு நிச்சயம் வித்தியாசமானதாக இருக்கும். பசியாயிருந்த சீடர்கள் கதிர்களை கொய்து தின்றபோது பரிசேயர்கள் அதை சட்டத்தின் பார்வையில் பார்க்கின்றார்கள், குற்றமாக கருதுகின்றார்கள். ஆனால் இயேசுவின் பார்வை மாறானதாக இருக்கின்றது. அவரது பார்வை பரிவின் பார்வை, பாசத்தின் பார்வை. எனவே சீடர்களின் பசியை, அவர்கள் தேவையை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே அவர்களின் செயலை கண்டனம் செய்யாமல் நியாயப்படுத்துகிறார்கள். நாமும் பிறரது செயல்களை, பிறரது தவறுகள் என்று நினைக்கும் நிகழ்வுகளை நமது பார்வையில் பார்க்காமல் அவர்களது கண்ணோட்டத்தில் பரிவின் பார்வையில் பார்த்தால் பிறரை தீர்ப்பிடுவதும் குறையும், பரிவும் பாசமும் மலரும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். எங்களது தவறுகள், எங்களது பலவீனங்கள் அனைத்தையும் உமது பரிவின் பார்வையை கொண்டு எங்கள் மீது இரக்கம் காட்டுகின்றீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எங்கள் அயலாரின் செயல்களை பரிவின் பார்வையில் காண எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.